பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குபவன் ஆன்மீகவாதி. பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குபவன் ஆன்மீகவாதி. திரை சொல்லி போட்டு தொடங்குபவன் மார்க்கவாதி. சிலுவை சொல்லி போட்டு தொடங்குபவன் பரிசுத்தவாதி. பெரியார் சொல்லி போட்டு தொடங்குபவன் அரசியல்வாதி. பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குபவன் ஆன்மீகவாதி. சிலுவை சொல்லி போட்டு தொடங்குபவன் பரிசுத்தவாதி. திரை சொல்லி போட்டு தொடங்குபவன் மார்க்கவாதி. பெரியார் சொல்லி போட்டு தொடங்குபவன் அரசியல்வாதி. நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்ட ஆன்மீகவாதி அல்ல, சிலுவை சொல்லி போட்டு தொடங்குகிற பரிசுத்தவாதிகள் அல்ல, திரை சொல்லி போட்டு தொடங்குகிற மார்க்கவாதிகள் அல்ல, பெரியார் சொல்லி போட்டு தொடங்குகிற அரசியல்வாதிகள் அல்ல. ஏனென்றால் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கியவன் கடவுள் தூணிலும் இருக்கிறார் துணிவிலும் இருக்கிறார் என்று தன் தமிழுடைய ஓர்மையை இழந்து போனான். சிலுவை சொல்லி போட்டு தொடங்கியவன் சீசஸே எமது பாவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எம்மிடத்தே பாவங்களை திணித்துக் கொண்டான். திரை சொல்லி போட்டு தொடங்கியவர்கள் ஆண்டவன் மிகப்பெரியவன் என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த இயற்கை அறிவை மறந்து போனார்கள். உறவுகளே, புரட்சி தீ. அது என்ன புரட்சி தீ? உலகத்திற்கு தீ என்பது சாம்பலாக்கக்கூடியது. வெந்ததை உண்கொண்டு வேக வைத்து இறை மரணிக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது உலகத்திற்கு. ஆனால் அறிவில் சிறந்தவர்களே, இந்த ஒளியின் எல்லை எங்கு கேட்கிறதோ அங்கிருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சியை சேர்ந்த உடன்பிறந்தார்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, என் முன்னே திரண்டிருக்கிற ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, ஆனால் உலகத்தாருக்கு சாம்பலாக்குற ஒரு பொருள், வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பொருள், ஆனால் தமிழருக்கு மட்டும் தீ என்பது ஐம்பூதங்களில் ஒன்று, வாழ்வியல் முறை.